சிவாய நம. இன்றைக்கி திருமந்திரத்தில் தந்திரம் 9 பாடல் எண் 2967 பார்க்கலாம். தானே திசையொடு தேவருமாய் நிற்கும், தானே வடவரை ஆதியுமாய் நிற்கும், தானே உடலுயிர் தத்துவமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனும் ஆமே. பதியாகிய அந்த ஏக இறைவன் அவனே 8 திசைகளாகவும் உள்ளார். தேவர் கூட்டங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் கோள்களாகவும் அந்த ஒரே இறை தான் இருக்குது. வடக்கில் உயர்ந்து இருக்கும் மேருமலைன்னு குறிப்பிடுற அந்த இமயமலையாகவும் அந்த இறை தான் இருக்குது. மனிதர்கள் எல்லாரோடைய உடலாகவும் உயிராகவும் தத்துவங்களாகவும் எல்லாமே அந்த இறை தான் விளங்குது. அனைத்து உலகங்களுக்கும் தலைவன் அந்த இறை தான். இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இந்த பாடலில் திருமூலர் இறைவனுடைய மேன்மையையும் பிரம்மாண்டத்தையும் நமக்கு உணர்த்துறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கீழான நிலையை பற்றி நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறை தான். இது எல்லையற்றது. எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை கருந்துளைகள் இருக்குது, இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்குதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன பால்வெளியில் ஒரு சூரிய குடும்பத்தில் நம்ம பூமி இருக்குது. இப்போ கண்ணை மூடி நம்ம யோசித்து பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன பந்து மாதிரி இந்த பூமி மிதந்துட்டுருக்கும். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன பந்து மாதிரி இந்த பூமி மிதந்துட்டுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம எல்லாரும் இந்த புவியீர்ப்பு விசையால் ஒரு தூசி போல் நம்ம எல்லாரும் ஒட்டிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிலை இதுதான். ஆனால் நம்மளுடைய ஈகோ எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் இது என்னோட பொருள், இது எனக்கு வேணும், இதை நான் செஞ்சேன், நான் தான் ஒரு முக்கியமான நபர், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என்ன மீறி இங்கே ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லை. இந்த நான் எனக்குங்கிற எண்ணம் ஒரு உயிர் போகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் நம்மளை விட்டு போகாது. இந்த நான் எனக்கு அப்படிங்கிற இந்த முதல் மலமாகிய இந்த அகங்காரத்தால் தான் நம்ம எல்லையற்ற இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட இறையோட நம்ம கலக்க முடியாமல் திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிகளை மாட்டிக்கிட்டு இன்னும் நம்ம தூசி போலவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நம்மளுடைய இந்த கீழான நிலையை உணர்த்துறதுக்காக தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பல இடங்களில் அவரே சொல்லிப்பார், நான் ஏன் கடை ஏன் அப்படின்னு. இது அவருக்காக இல்லை, இது நம்ம எல்லோருடைய கீழ்நிலையை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான வார்த்தைகளை அவங்க தேர்ந்தெடுத்து போடுறாங்க. நாயை விட கீழ்மையான நிலையில் இருக்கிற நான், கடைசியில் இருக்கிற நான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் ஏன் கடைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு யோகி அவங்களோட தவத்தால் கர்ம வினைகளை மீண்டு வந்துடலாம். அவங்க மாயையிலிருந்தும் தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் இந்த அகங்காரத்தில் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். அதில் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்க மாட்டிக்கிட்டால் கூட திரும்ப அவங்கள பேக் டு ஜீரோ இடத்துக்கு அனுப்பிச்சிடும். இப்போ நம்ம இதை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். விஸ்வாமித்திரரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ராஜரிஷின்னு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரத்தை இயற்றினவங்க, ரொம்ப தவ வலிமை கொண்டவர். அவர்கிட்ட திருசங்கு அப்படிங்கிற மன்னன் ஒரு உதவி கேட்குறான். என்ன இந்த உடலோடையே சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்குறான். விஸ்வாமித்திரருக்கு அவருடைய குடும்பத்திற்கு இந்த திருசங்கு ஒரு காலத்தில் உதவி பண்ணியிருக்கான். அதனால் இவரும் சரி அப்படின்ட்டு உடலோடையே அவருடைய தவ வலிமையை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் திருசங்கால் சொர்க்கத்துக்கு உள்ளே போக முடியல. வாசல்ல இருந்தேவும் அவனை திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நிலைமையை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாரும் நகைக்கிறாங்க. இப்போ விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன பார்த்து சிரிச்சிட்டாங்க, என்னால் முடியாததா அப்படிங்கிற கோவப்பட்டு பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் நடுவில் அவர் திருசங்கு சொர்க்கம் அப்படின்னே ஒன்றை உருவாக்குறாரு. அங்கே திருசங்கு அரசனாக போடுறாரு. அவனுக்கு எல்லா ஆடம்பர வசதிகளும் அங்கே இருக்குது. ஆனால் இது முடிஞ்சிடுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் விஸ்வாமித்திரரோட நிலை என்னாச்சு? என்னால் ஒரு சொர்க்கத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தால் அவருடைய மொத்த தவ வலிமையும் அவர் இழந்துடுறாரு. ஒரு ராஜரசியான ஒரு விஸ்வாமித்திரராலேயே இந்த ஆணவத்துக்கிட்ட தப்பிக்க முடியல. அதுக்கிட்ட மாட்டிட்டு அவர் அவருடைய தவ வலிமைகளை இழந்து திரும்ப பேக் டு ஜீரோ போயிடுறாரு. அவருக்கே இந்த நிலைமைன்னா அப்போ நம்மளாம் என்ன செய்கிறது? நம்மளால் எப்படி இந்த ஆணவத்துக்கிட்டேருந்து வெளியே வர முடியும்? அதுக்கும் திருமூலர் ஒரு பாடலில் பதில் சொல்கிறாங்க. சித்தத்தில் சிவனை வச்சு இடையிறாது யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய வினைகள் எல்லாம் அவங்கள விட்டு களைய பெற்று அவங்களே சிவமாகும் பேறு பெறுகின்றனர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கான பாடலையும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க படித்து பாருங்கள். நன்றி.